வாக்குத்தத்த கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஆண்டவர் உள்ளத்திலே சமூகங்களை எனக்கு காண்பித்து ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம், பக்கம் 770, பழைய ஏற்பாடில் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு நாமத்தில் வார்த்தை கருத்தில் போகிறேன். இதை தொட்டு பிட்டு என்னோடு எங்களோடு பேசும் அடினை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை கொண்டு தியானிக்க போகிறோம். எனக்கு சரியாக அரை மணி நேரம் இருக்கிறதுனால இன்ட்ரடக்ஷன் கோர்ஸ்லாம் போக நேரம் இல்லை. இதில் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவரை நம்ம கண்டடைந்திருக்கிறோம். அவரை கண்டடைய சமயத்தில் அவரை கண்டடைந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவோம். இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா கர்த்தருடைய தயவு. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, என்ன தேவை? கர்த்தருடைய தயவு. ஆங்கிலத்தில் for those who find me find life and receive favor from the Lord. Find me find life, receive favor from the Lord. மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 5 F இருக்கு. அதில் ஒரே ஒரு F, ஃபேவர் ஃப்ரம் த லார்ட். ரிசீவ் ஃபேவர் ஃப்ரம் த லார்ட். தயவை கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவான். ரிசீவ் த ஃபேவர் ஃப்ரம் த லார்ட். ரிசீவ் ஃபேவர் ஃப்ரம் த லார்ட். இதனால கூட வேதத்தில் 3 காரியங்களை நான் வேகமாக கர்த்தருடைய கருத்திலிருந்து பெற்ற தயவு, ஆண்டவர் அவர்களுக்கு ஏன் தயவு கொடுத்தார், அதுக்கான காரணம் என்ன என்று நான் சொல்ல போகிறேன். தானியேல் 1:9 நீங்கள் வாசிங்கன்னா பக்கம் 1029 பழைய ஏற்பாடில் அதில் 9வது வசனம். தானியேல் 1:9 மைக்கில் வாசிங்க. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, லாங்கத்தில் now God had brought Daniel into favor. தேவன் தானியேலுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். ஸோ அதுக்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் தானியேலுக்கு தயவை அவர் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் நீங்கள் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, அழகாக வசனம் சொல்லுது. அவன் என்ன பண்ணான்னா, தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவன் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஸோ தானியேலே திடீர்னு எப்படிப்பா தேவன் வாழ்க்கையில் வந்து உனக்கு தயவு செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் வருவதற்கு முன்பாக, தேவன் எனக்கு தயவு கிடைக்க செய்த முன்பாக ஏன் நான் ஒன்று செய்தேன், என்ன செய்தேன்னா என் இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினேன். நான் இந்த ராஜாவுடைய போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்தாதபடி நான் என்ன பண்ணேன், நான் வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ உதவி. அவனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். வீட்டில் போய் இந்த முதல் அதிகாரம் வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதில் 1:3 சொல்லுது, அவன் சில வாலிபராக அங்கே தேசத்திலிருந்து ராஜாவிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். 7ஆம் சொல்லுது, அவர்கள் யார் அப்படின்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பட்ட தானியேலோடு சேர்ந்த 4 வாலிபர்கள் அங்கே கொண்டு வரப்பட்டது. நீங்கள் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்போது பிரதானிகளின் தலைவனால
தானியேல், அனனியா, மிஷாவேல், அசேரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேஷா என்பவனை தானியேலை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவர் கண்டு தயவு கிடைச்சதுனால அவன்கிட்ட சொல்றான், இந்த போஜனத்தினால நான் என்னை கரைப்படுத்தாதபடிக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்குறான். இப்போது அவன் சொல்கிறான், நீங்கள் வீட்டில் போய் 12-14 வாசிச்சிங்கன்னா, ராஜா வர காலத்தில் உங்களுடைய முகம் வாடி போய் பலவீனமாக இருந்தீங்கன்னா முதல்ல கொள்வது என்னதான்? உன்னை இல்லை, முதல்ல கொள்வது என்னதான்? ஆகினால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த 14 வருஷத்தை பார்த்தீங்கன்னா 12 வாசிங்கன்னா 10 நாள் வரைக்கும் உமது அடியரை சோதித்துப்போம், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து என்று சொல்லப்படும். எங்கள் முகங்களையும் ராஜபோகத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீ காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். என்ன ஒரு தீர்மானம் பாருங்க. கரைப்படுத்த மாட்டேன், ராஜாவுடைய திராட்சரசம் அவனுடைய புசிப்பு இது எதுவுமே நான் தொட மாட்டேன். தொடாம நான் வெறும் சொல்லப்போனால் வெஜிடேரியன் மாத்திரம் சாப்பிட்றேன். அங்கே நீ கொண்டு வரப்பட்ட மற்ற வாலிபருடைய ராஜா போதும் சாப்பிட்ற வாலிபருடைய முகத்தை பாருங்க, என் முகத்தை பாருங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. பாருங்க, இது நமக்கு கேட்கவே ஒரு ரிலேட்டாக சிரிப்பு வருது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பப்போ கொஞ்சம் நான்வெஜ் சேர்த்துங்க, இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன், நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன், நீ என் முகத்தை பாரு. அல்லேலூயா. இதில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. நம்மை கரைப்படுத்தாதபடி, தீட்டுப்படுத்தாதபடி நம்மளுடைய இதயத்தை தீர்மானம் பண்ணி கொள்வோமானா ஒரு 10 நாள் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட சிந்தனையோ எந்த ஒரு காரியங்களும் கரைப்படாத உங்கள் முகம் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்க வரவங்கள நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நீ அங்கே போகிற பழைய ஆள் என்ன பண்ண போகிற? அடக்கம் பண்ண போகிற. புதிய ஆளாகிய கிறிஸ்துவின் சாயலை தரித்து அவருடைய மகனாக எழுந்துட்டு போகிற. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ, ஞாசம் எடுத்து முடிச்சோன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்து பாரு, ரெண்டுத்தையும் பாரு எவ்வளோ வித்தியாசம். உடனே நீ பார்க்கலாம். இதே போல் உடனே அந்த ஞானத்தை எடுத்த பிறகு அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசிக்கும். ஏன்? எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து பழையால அடக்கம் பண்ணி புதிய மனிதனாக இயேசுவை தரித்து இயேசுடைய பிள்ளையாக எழுதணும்னா அவன் முகத்தில் பெரிய அவன் ஆத்துமால ஒரு விடுதலை, மன்னிப்பு, தேவ சாயலை பெற்று அப்படியே முகம் மலர்ச்சியாக பிரகாசமாக. ஓ பாருங்க, 10 நாள் என்ன டெஸ்ட் பண்ண சொல்றோம். அதே மாதிரி 15 பார்த்தீங்கன்னா 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் சரி பாருங்க, டெஸ்ட் முடிஞ்ச உடனே ரிசல்ட்டை பார்க்குறான். 10 நாள்ல அவன் என்ன சொன்னானோ அப்படியே காணப்படுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 10 நாள் ரிசல்ட்டை பார்த்த அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் 6ஆம் வசனத்தை, அதை 1:16 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் மேஷா அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவர்களை கொடுத்தான். போதும். நீங்கள் 10 நாள் என்ன பண்ணீங்க? முகம் மலர்ந்துச்சு, பிரகாசிச்சு. அதனால என்ன பண்ணலாம்? இனிமேல் நீங்கள் சாப்பிட்டதே சாப்பிடுங்க என்று சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாங்க. பாருங்க 18 பார்த்தீங்கன்னா, அவர்களை ராஜாவிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் போது, இது எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 வாசித்தீங்கன்னா, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். குறிக்கப்பட்ட காலம் எத்தனை? 3 வருஷம். 3 வருஷம் பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? ராஜாவிடத்தில் கொண்டு போகிறான். பாருங்க, இதில் ஒரு பெரிய ரகசியம் அறிஞ்சிருக்கு.
தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை அவன் காத்து கொண்டபடினால, வேண்டி கொண்டபடினால, கர்த்தர் தயவு கிடைச்சதுனால, அந்த நடத்துகிற அந்த பிரதான கண்டு தயவு கிடைச்சதுனால 10 நாள் டெஸ்ட் போனான், பாஸ் ஆகிட்டான். 10 நாள் ரிசல்ட் பார்த்தான். இப்போ 3 வருஷம் முடிஞ்சோன்னா ராஜா முன்னாடி போய் நிற்கும் போது ராஜா என்ன பார்த்தான் அப்படின்னா, நீங்கள் 1:20 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாசிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, 10 நாள் அவன் ஆண்டவர்கிட்ட தன் தீர்மானம் பண்ணினான். 10 நாள் அவகாசம் கேட்டான். 10 நாள்ல அவன் பாஸ் ஆயிட்டான். குறிக்கப்பட்ட 3 வருஷமும் அந்த தீர்மானத்தை உறுதியாக இருந்தான் பாருங்க. ரிசல்ட் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை கற்று தந்தார். ஹல்லேலூயா. 10 மடங்கு ஆசீர்வாதம். எல்லா மனிதனை காட்டிலும் எல்லாவற்றிலும் 10 மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தந்த காரணம் என்னன்னா, தன் இருதயத்தில் அவன் எடுத்த தீர்மானம். இப்போ புதிய ஏற்பாடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய 15:19-20 வாசிப்போம். 23 பேஜ் நம்பர். மத்தேயு சுவிசேஷம் 15:19-20 வாசிங்க. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். என்ன மனிதனை தீட்டுப்படுத்துவோம்? இங்கே ஒரு சம்பவம், கை கழுவு சாப்பிட்றாங்க. அது ஆண்டவருக்கு ரிப்ளை பண்ணுறது. இதயத்தை தீட்டுப்படுத்துறது இந்த காரியம் தான், கை கழுவ சாப்பிட்றது அல்லப்பா. அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம இந்த மே மாதம் என்ன வேண்டும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு 10 நாள் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்ன பண்ணுறேன், என் இதயத்தை தீட்டுப்படுத்தாதபடி, கரப்படுத்தாதபடி நான் காத்துக்கொள்ளுகிறோம்ப்பா. 10 நாள் பிறகு என் முகத்தை பாருங்க ஆண்டவரே எப்படி பிரகாசிக்குது. பிரகாசிச்சுன்னா நீ எனக்கு எவ்வளோ இந்த உலகத்தில் வாழ்கிற காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் இதயத்தை ஒரு தீர்மானம் பண்ணுறேன், இவைகள் ஒன்றுமே என்னை தீட்டுப்படுத்த விட மாட்டேன். இதுதாங்க வாழ்க்கை. அப்படி வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக 10 மடங்கு நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துடைய ரகசியம் என்ன? இதயத்தில் இருக்கிற தீர்மானம். 2வதாக வேதம் நேரம் போகும். 2வதாக என் கூட நீங்கள் ஆதியாகமம் 39:21 வாசிங்க. பக்கம் 52 வாசிங்க வேகமாக. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, இங்க 2வது குறிப்பு என்னன்னா, கர்த்தர் யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி செய்தார். ஏன் எங்க தயவு கிடைக்கும்படி செய்தார்னா, ஆண்டவர் அவன் இருந்த இடத்துல அவனுக்கு தயவு கிடைக்க செய்தார். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் 39:9 வாசிங்கன்னா, 39:9 வாசித்தீங்கன்னா, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எங்க சொன்னான்னா, ஒர்க் ஸ்பாட். இங்க ஒரு வாலிபர், அங்க சில வாலிபர், 4 வாலிபர்கள், இங்க ஒரு வாலிபர். வேலை பண்ற வேலை ஸ்தலத்துல அவனுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சோதனை வரும்போது அவன் சொல்ற ஒரு வார்த்தை, ஏன் யோசேப்பே, தேவன் கண்ணில் தேவன் உனக்கு சிறைசாலை அதிகாரிகளை தயவு கிடைக்க செய்த காரணம் என்னன்னா, தேவன் முன்பாக நான் இருக்கிற இடத்துல பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. தேவன் விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன். அதனால தான் அவனை ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணி அவனை எங்கே தள்ளினாலும் அவன் கவலைப்படல. ஆனால் என்ன கிடைச்சதுன்னா, தேவனாலே சிறைசாலை அதிகாரி கண்ணில் அவனுக்கு தயவு கிடைச்சிது. நான் சொல்கிறேன், 2வதாக நான் எங்கே இருந்தாலும் நாம் எடுக்க வேண்டிய சொல்ல வேண்டிய அறிக்கை பண்ணுற வார்த்தை என்னன்னா, தேவன் என்னை வைத்திருக்கிற எந்த இடமானாலும்
அவருக்கு விரோதமாக பார்த்து என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். அது என்ன இருந்தாலும், ஏன்னா சிசிடிவி கேமரா என்னை பார்க்கல, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டது, அவர் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் நான், கர்த்தர் என்னை பார்க்கிறார். அதனால் எனக்கு தேவை அவருடைய தயவு. அந்த தயவை பெறுவதற்கு ரகசியம் என்னன்னா, ஆண்டவர் முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று, அது வீடானாலும், வேலை ஸ்தானாலும், ஸ்கூல் ஆனாலும், காலேஜ் ஆனாலும், எங்கே பஸ் ஸ்டாண்ட் ஆனாலும், ஏன் பைக்கில் போகிறேன் அந்தானாலும், நினைவானாலும், இருதயமானாலும், கண்ணானாலும், வாயானாலும், வார்த்தையானாலும், எதுலையுமே யார் விதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் இருக்குமானா கர்த்தருடைய தெய்வம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இப்போது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39 நீங்கள் 22 23 வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. சிறைசாலை தலைவன் சிறைசாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்புக்கு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைசாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இங்கே 2 இருக்கு. 2 ஒன்று என்னன்னா, என்னை லீடர் ஆக்குங்க, என்னை மேனேஜர் ஆக்குங்க, என்னை ஜிஎம் ஆக்குங்க கேட்க வேண்டியதே இல்லை. கர்த்தர் ஆண்டவர் தயவு கிடைக்க செய்வார்னா கர்த்தர் எல்லாவற்றையும் கையில் நம்ம கையில் கொடுத்து உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாரும் நம்மளை பார்த்து பிசாசு பயப்படுவோம். ஏன்? கர்த்தர் கூட இருக்கிறார். 2வது, கர்த்தர் கூட இருந்தார்னா எல்லா இடத்துலையும் உயர்த்தி வைப்பார், உயர்த்தி இருப்பார். அதில் நம்மளை உயர்த்தி வைப்பார். அதான் ரகசியம். நம்ம உயர்வீங்களா? ஒரு இடத்துல போறீங்க, ரொம்ப தாழ்மையான வேலை, ஆனால் அந்த இடத்துல போக போக உங்களை உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. காரணம், நீங்கள் யாருன்னா அவருடைய மகன், நீங்கள் யாருன்னா அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாது, நீங்கள் யாருன்னா உங்களை சுத்தமானாய் காத்து கொள்ளுவீங்க. ஆகியனால கர்த்தர் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தயவை கட்டளையிட்டு உயர்த்தி கொண்டே போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக சொல்லி நான் முடிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் ரூத் 2:10 பேஜ் நம்பர் 336 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, வாசிக்க. 2:10 ரூத் 336. அப்பொழுது அவள் தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். பாருங்க, 3வதாக, எனக்கு எதினாலே உம்முடைய கண்கள் தயவு கிடைத்தது. 3வது, டைரக்டா தேவனால ஒரு மனிதன் அதிகாரி ராஜாவின் பந்தி விசாரிக்காத நல்ல தயவு கிடைச்சது. தேவனாலே சிறைசாலையின் அதிகாரிக்கு நல்ல தயவு கிடைச்சது. இங்கே எந்த மனிதன் டைரக்டா மனிதனாலேயே தேவனுடைய பிள்ளையாகிய மனிதனால அவளுக்கு தயவு கிடைச்சது. எனக்கு எதினால இப்படி கண்டது அவளுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆண்டவரோட பழகி ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஃபாரின் உண்மன். அவளுக்கு இது எப்படா இந்த மனுஷன் கல்யாணம் தயவு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, வை ஹாவ் ஐ ஃபவுண்ட் ஃபேவர் இன் யுவர் சைட், அவங்களுக்கு ஹாவ் ஐ ஃபவுண்ட் ஃபேவர் இன் யுவர் சைட் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அப்படி கதையை பார்த்தீங்கன்னா நீங்கள் 11:13 வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளுடைய பட்சமாய் பேசினீரே என்றாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மயம் உண்டாகுறாங்க. இந்த ரகசியம் என்ன? அவன் செய்தது எல்லாவற்றையும் சேகரித்துட்டான். அவன் சொல்கிறேன், என் கண்ணில் இன்னும் எனக்கு தயவு கிடைக்கணும், எனக்கு ஆறுதல் பட்சமான வார்த்தை கேட்க பண்ணினே. ஹல்லேலூயா. இன்னும் தயவு கிடைக்கணும், பட்சமான ஆறுதலான வார்த்தை கேட்க பண்ணினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா, மாணவர்களே,
அவ 1:18 பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த அவளுக்கு கிடைச்சது அப்படின்னா 18 சொல்லப்பட்டிருக்கோம், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியை கண்டு, அப்புறம் அதை குறித்து அவளோட மன உறுதி, ஒரு இருதயத்தில் ஒரு உறுதி, என்னென்ன ஏதோ அது எந்த நிறைய தெரியல, அவ ஒரு மோவாபு ஸ்திரீ. ஸோ இவன் ஒரு என்ன சொல்றது, கர்த்தர் எந்த இடத்துல இருக்காங்க அவங்க, ஸோ கர்த்தருடைய தேசத்தில் அவங்க இருக்கிற இடத்துல அந்த தேசத்தை மாறி போனதுனால அங்கே எப்படியோ திருமணம் பண்ணிட்டாங்க. அதுவும் அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து எப்படி சொன்னால் யார் எந்த வர சொன்னாலும் தெரியல, கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி முடிஞ்சோடனே கணவர் இறந்த உடனே தங்கை போயிட்டாங்க. அக்கா சொல்கிறா, நான் ஏதோ கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், நீ கணவர் இல்லை, உனக்கும் பிள்ளை பிறந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு உங்கள் வேதப்படி வாய்ப்பும் இல்லை, ஆனால் நீ தான் எனக்கு, உன் தேவன் தான் எனக்கு. அந்த வார்த்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் நீங்கள் 15லேருந்து நீங்கள் 17 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, நான் திரும்பி போக மாட்டேன், என் தேசத்துக்கு போக மாட்டேன், என் ஜனத்துக்கு போக மாட்டேன், என்னுடைய ஐடல் வர்ஷிப் போக மாட்டேன், பின் திரும்பி பார்க்கறதே இல்லை, நீர் தான் எல்லாம், உன் ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். முடிஞ்சிச்சு. உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன். அதில் உறுதியாக இருந்தா பாருங்க, அவர் ஆண்டவர் என்ன பண்ணுறது, தயை கிடைக்க பண்ணினார், இன்னும் தயை கிடைக்கவும், அதுதான் நல்ல வார்த்தை கேட்கவும் கர்த்தர் அவளுக்கு அனுகிரகம் பண்ணார். ஹல்லேலூயா. இப்போ அன்பானவர்களே, திரும்பி பார்க்குற திரும்பி போகிற இந்த பிஸ்னஸ்ஸே இல்லை. கலப்பில் கை வச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. நாய் கக்குறது திரும்பி சாப்பிட போல திரும்பி பார்க்குற பிஸ்னஸே இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஏதாவது ஒன்றா உடனே திரும்பிடும், திரும்பினாங்க எல்லாத்தையும் திரும்பிடும். கர்த்தரை தேடுறதே கிடையாது. போதண்டாப்பா சாமி அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் உறுதியாக மனதை உறுதியாக திரும்பி பார்க்கவே மாட்டேன். உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன். பாருங்க, கர்த்தர் அப்படியாப்பட்ட இன்னொரு நல்ல குணம் அவங்ககிட்ட இருந்து பாருங்க. நீங்கள் 2 வாசித்தீங்கன்னா, ரூத் 2:2 வாசிங்க, முடிக்கிறேன். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போய் என்றாள். கொஞ்சம் பிக்சரை பாருங்க. புது இடம், ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. இப்போல்லாம் வந்தால் கூட ஃபாரின்லேருந்து எதுக்கு வர, ஏன் வர, நாட்டுக்கு கேட்பாங்க. படிக்க வரேன், டூரிஸ்ட் வரேன், ஸோ இந்த மாதிரி தான். ஆனால் இப்போ வந்திருக்காங்க, இடம் புதுசு, எந்த இடத்துல பழக்கம் இல்லை, ஜனம் புதுசு. அப்போ என்ன சொல்லுவேன், கண்டிப்பாக நானும் தான் சொல்லியிருப்பேன், இவ்வளோ நம்பி வந்த பேர் மாமியார் குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கு, போய் 4 இடத்துல ஒரு வேலையோ செய்து, இல்லை என்னை கூப்பிட்டு போய் வேலை இடத்த எடுத்து ஏதோ ஒத்து உட்காந்துருக்காப்பா அப்படின்னு திட்டிருப்பேன் நிச்சயமா. ஆனால் இவன் சொல்கிறா பாருங்க, நான் போகிறேன், யாருக்கல்ல தயை கிடைக்கின்றது நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நல்ல மருமகள் பார்க்குறாங்க. அது நியாயமானது தானே. தெரியாத ஜனம், தெரியாத இடம், தெரியாத ஆட்கள் எப்படி வெளியே போகிறது. மாமியார் போய் என்ன பண்ணலாம், இதுமா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், இல்லை நான் முதல்ல போகிறேன், இல்லை நான் போய் சேர்ந்த பிறகு எதாவது உன்னை சேர்த்து விட்றேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமியார் நான் அமைதியாக இருக்கேன், நீ தானே உறுதியாக வந்த, நீ தானே அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிற, நீ தானே என் ஜனம், உன் ஜனம் இல்லை, நீ தானே ஏன் உன் தேவன் இல்லை, ஓ உன்னுடைய விசுவாசமாக இருக்கு ஆகுது, அமைதியாக வாயே தரல. ஆனால் இவன் சும்மா இல்லை, நான் போகிறேன், அல்லேலூயா, யாருக்கெல்லாம் தயை கிடையாது, நான் போகிறேன். வெளியே வந்தா பாருங்க, பார்த்தவெல்லாம் சொன்னான், என்ன சொன்னான், சாட்சி சொன்னான். இவன் யார் தெரியுமா, திரும்பி போல தன் மாமியாரை தன் தாயாக ஏற்றுக்கொண்டா. அல்லேலூயா, சாட்சி. அந்த சாட்சி தான் போவஸ்கால ஏற்றுச்சு. வாழ்க்கையில் ரூத்து நல்ல ஒரு சாட்சியை பெற்றான், நல்ல ஒரு சாட்சி பெற்றான். அதனால தான் போவஸ்கல்ல தயை கிடைக்க கற்று செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் எது போனாலும் நம்முடைய சாட்சி போவதுபடி காட்டணும். சாட்சி போச்சுன்னா பேச்சு போச்சு. சாட்சி போவதற்கு நம்ம சாட்சி எப்படியாவது கெடுக்கிறதுக்கு பிசாசு தான் பண்ணுவான், ஏதாவது பண்ணுவான். சாட்சியை இயேசு என்ன சொன்னார்,
நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள். நமக்குலாம் ஒரு பேர் இருக்கு, என்னதான்? ஆண்டு வச்சது சாட்சிகள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி வரும்போது நீ பலன் எடுத்து சாட்சியா இருக்க. கர்த்தர் உதவி செய்வார். பா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுப்பா, பா வாயை நீட்டிக்காதப்பா, பா கையை நீட்டிக்காதப்பா, பா ரொம்ப நீ பண்ணாதப்பா, எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி அர்த்தம் பண்ண சொல்ல, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாரு? கர்த்தர் சொல்லித்தராமே. அந்த அதோடைய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சன்னதியில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு ஃபாரின் உமன், அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த ஜீனாஜியில் வந்தால் பாருங்க, அதான் காரணம் தெரியுமா? உறுதியாக ஆண்டவர் பிடிச்சிட்டா, திரும்பி போக மாட்டேன்னா, நான் போகிறேன்னா, தான் சாட்சியை காத்துக்கொண்டா, கண்ணில் தயவு கிடைச்சிது. அந்த தயவு, அந்த ஆறுதல் கிடைத்து கொண்டே வந்தார். சந்ததி சந்தியாக அந்த தயவு கிடைச்சல இயேசு கிறிஸ்துவே தயவு கிடைச்சதுங்க. வாசித்து முடிப்போமா? அவருடைய பேரான இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்துல பாருங்க, தொடர்ந்து இன்னும் தயவு கிடைக்கணும்னு கேட்டா, என்ன கேட்டா தெரியல, கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஆனா கேட்டா பாருங்க, கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவன் விளையாட்டா கேட்டா, உங்க தயவு இன்னும் கிடைக்க பண்ணுங்க, உங்க ஆறு நல்ல வார்த்தைக்கு சொல்ல கேட்டா. ஆனா அந்த தயவு எங்க வந்தது? சந்ததி சந்ததியா 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 வந்து கரெக்டா இயேசு கிறிஸ்துவோட அந்த தயவு முடிஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. சொல்றேன், ஆண்டவருக்காக உறுதியா, மன உறுதியா இருப்போம் மாட்டான், திரும்பி பார்க்காம இருப்போம் மாட்டான். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய சந்ததியாக தெய்வத்தோட பண்ணுவார். ஆமே. அப்படியே எழுந்து நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய தயவை எனக்கு கிடைக்க செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களுடைய தயவு எனக்கு கிடைக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே தயவு, கர்த்தருக்கு தயவு பெற எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, மன உறுதி வேணும். மனது நம்மை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும். நான் தேவனுக்கு பயந்து காணப்படணும். நான் சாட்சியாக மன உறுதியாக காணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை அருமையாக ஃபாதர் இது நம்ம வாழ்த்தைங்க பாடுவார். என்னன்னா, உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். எத்தனை பேர் இந்த கால வெள்ளம் தயவு? ஹல்லேலூயா. பாடுமா? உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும், உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும், என்னை தாங்கும் தயவே அனைத்து தயவே
கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயவு எனக்கு மனிதர் மூலமா கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயவு எனக்கு இந்த தேசத்தை ஆளுகிற அதிகாரங்களை கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயவு நான் வேலை செய்கிற இடத்துல கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயவு என்னை எந்த சூழ்நிலை போட்டு அடித்து வைத்தாலும் அங்கே அது கிடைக்கிற தயவுக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தர் நான் உறுதியாக தனியாக அனைவருடைய சூழலை எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னே தயவாக கர்த்தர் தயகரிக்க பண்ணி அது என் கலங்களை தலைவருக்கு வரப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி. அன்புக்கு இருந்த எங்கள் பல்லவத்தின் பிதாவே என்னுடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் காலை அதிகாலையில் சமூகத்தில் வர ஒரு ஸ்லாக்கை தந்து பாட துதிக்க அந்த ஒரே இயேசு ஜெபிக்க இந்த வார்த்தை கேட்க நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக கர்த்தருடைய தயவை கிடைக்கும்படி இந்த மாதத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இந்த தயவை பெறுவதற்கு எங்களை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் தீட்டுப்படுத்தாதபடிக்கு மத்திய 15, 19, 20 பிரகாரமாக நாங்கள் வாழ அனுகிரகம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தாவே தேவன் எங்களை பார்க்கிறார் என்ற உணர்வோடு ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே எங்களை கிருபை செய்யுங்க. ஆண்டவரே பின் திரும்பி பார்க்கிறதா இல்லாமல் உறுதியாக மன உறுதியோடு பின்தொடர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாளை எங்களோட இடைப்பட்டீங்க இந்த மாதம் முழுவதும் எந்தெந்த விதத்தில் எப்படி நாங்கள் தயவு பெற போறோம்னு தெரியலப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அது அரசியல்வாதிகளாலும் சரி, தேசத்து ஆளுநராலும் சரி, ஆண்டவரே கர்த்தாவே தலைவரானாலும் சரி, ஆண்டவரே கர்த்தாவே எல்லா இடத்துலையும் நீங்க தயவை தந்து உயர்த்த போறீங்க. 10 மடங்கு உயர்த்த போறீங்க. எங்களோடு இருக்க போறீங்க, பிள்ளைகளோடு இருக்க போறீங்க, இருந்து நீங்க உயர்த்த போறீங்கப்பா. தலைமுறை தயவு விளங்க பண்ண போறீங்கப்பா. அதுக்காக உனக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக உனக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக உனக்கு ஸ்தோத்திரம். அந்த தயவு எங்க மேல இறங்குதுப்பா. இயேசு மேல இறங்குற தயவு எங்க மேல அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்க மேல இந்த தயவு அந்த இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம் சோத்திரம். வந்த கேட்கிற பார்க்கிற பிள்ளைகளை ஒவ்வொருக்கும் இந்த தயவு கிடைக்கும்படி செய்யும். ஆசீர்வாதம் மாதம் முழுவதும் தயவாய் நடத்துங்க. ஒப்பு கொடுக்கும் அதில் கொடுக்கிற காணிக்கை தசமா அவள் அனுப்புகிற ஜிபே, போன்பே எல்லாவற்றையும் கத்திர ஆசீர்வதித்து அன்றுவரே இந்த நாளிலும் வந்த பிள்ளைகள் இங்கே ஒவ்வொரு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு மாதம் தவறாம அன்பாங்க அன்றுவரே விஜயகுமார் அன்று தீபா ஃபேமிலி அன்று தருகிற இந்த அன்றுவரே தீயை கத்தர் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கணும், காத்துக்கொள்ளுங்க, வயல் எடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க ஜெபம் கேட்க நடப்பிட்டார். ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடு கர்த்தரை வருகிறவர் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு தயவுகளையும் செய்வாராக. நீங்க அன்பா டீ சாப்பிட்டு நீங்க போங்க. God bless you. God be with you.